ஹாய் எவ்ரிபடி. லெட் நம்பர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து ஒரு அரே போட்டிருக்கோம். இந்த அரேல வந்து நம்பர்ஸ் போட்டிருக்கோம். 18, 93, 12, 34, 54. இந்த நம்பர்ஸ்ல எப்படி ஒன்னொரு நம்பரா எக்ஸ்ட்ராக்ட் பண்றது? நம்ம இண்டெக்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு எனக்கு இப்போ 12 வேணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்பர் அதுக்குள்ள ஆஃப் போட்டு 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 வேல்யூ வந்துரும். இல்ல எனக்கு வந்து 34 வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்பர்ன்னு போட்டுட்டு இங்க வந்து 3 போட்டோம் அப்படின்னா நம்ம இந்த 34 வந்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஒரு டைமும் வந்து இண்டெக்ஸ் வச்சு எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, கோட் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்காது, ரீடபிலிட்டியா இருக்காது. ஸோ இதுக்கு தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ES6 வெர்ஷன்ல டீஸ்ட்ரக்சரிங்ன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. டீஸ்ட்ரக்சரிங் மீன்ஸ் ஏதோ ஒண்ணு வந்து ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல வந்து இங்க பாருங்க. இது வந்து ஸ்ட்ரக்சரா இருக்கு. கான்ஸ்ட் வேல்யூ A அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் டூ நம்பர் ஆஃப் 2 இப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அவுட்புட் வந்து 12 வரும் இல்லையா? ஸோ ஃபார் நம்ம இப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா இப்படி பண்றது மூலியமா என்னன்னா 2 விஷயம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னா வந்து கோடு வந்து எஃபிஷியன்ட்டா இருக்காது. அப்புறமா வந்து ரீடபிலிட்டியா இருக்காது. இந்த 2 தான் வந்து டீஸ்ட்ரக்சரிங் சால்வ் பண்ணுது. நம்ம டீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணி அந்த 2 அட்வான்டேஜ நம்ப எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இத ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அரே டீஸ்ட்ரக்சரிங் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஆப்ஜெக்ட்ல எப்படி டீஸ்ட்ரக்சரிங் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதிலேயே வந்து இந்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து கான்ஸ்ட் A ஈக்குவல் டூ நம்பர் 2ன்னு போட்டிருந்தேன் இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன், அப்படியே க்ளோன் பண்ணி இத வந்து Bயா மாத்திக்கிறேன். D. இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா வந்து நம்ம தனித்தனியா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். வேரியபிள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே இந்த மாரி. இது எப்படி போட்டிருக்கோம்னா, இண்டெக்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகே. இதுதான் நம்ம வந்து இதில பார்த்தோம் அப்படின்னா வந்து, அந்த அளவுக்கு வந்து ஒரு கோட் வந்து எஃபிஷியன்ட்டாவே இருக்காது. நம்ம தனித்தனியா ரைட் பண்ற மாரி இருக்கும். ரிடண்டன்ட் கோட் வந்து அதிகமா இருக்கும். மறுபடியும் இங்க பாருங்க. மறுபடியும் கான்ஸ்ட் போட்டு ஸ்டோர் பண்ற மாரி இருக்கும். நம்ப லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ல இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கோட் எஃபிஷியன்ட்டா எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, வித்தவுட் டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. வித்தவுட் வித்தவுட் டீஸ்ட்ரக்சரிங் டீஸ்ட்ரக்சர் வித்தவுட் டீஸ்ட்ரக்சர்ன்னு வச்சுக்கலாமே. வித்தவுட் டீஸ்ட்ரக்சர். ஓகே. டீஸ்ட்ரக்சரிங் பண்ணாம. ஓகே. வித்தவுட் டீஸ்ட்ரக்சர். ஸோ வித் டீஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் இத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ணி நான் கீழ புஷ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து வித் டீஸ்ட்ரக்சர். டீஸ்ட்ரக்சர் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அரே பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க. நான் லெட் ஏ யூசுவலா நம்ம எப்படி வேரியபிள்ஸ் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஐ மீன் இப்போ ஏ அப்படின்னா, இப்போ ஏல தான் வந்து அந்த நம்பர ஸ்டோர் பண்ண முடியும். பாருங்க மேல இருக்கிற நம்பர அப்படியே நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ சம் எரர் வருது. நான் அத ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து கன்சோல் டாட் லாக் சாரி கன்சோல் டாட் லாக் போட்டு போட்டு சேவ் பண்றேன் அப்படின்னா, இந்த வேல்யூ எல்லாமே காப்பி ஆயிடும். ஓகே. பட் ஆனா, இப்ப என்னன்னா, நான் இத வந்து ஏல ஸ்டோர் பண்ணணும். இத வந்து பில ஸ்டோர் பண்ணணும். இத சில ஸ்டோர் பண்ணணும். டில ஸ்டோர் பண்ணணும். ஈல ஸ்டோர் பண்ணணுன்ற கேஸ்ல, ஸோ ஏ, பி, பி, சி, டி, இ. ஓகே. இப்ப இப்படி போட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அன்டிஃபைன்ட் வரும். ஓகே. திஸ் இஸ் இன்வாலிட் சின்டாக்ஸ். ஓகேங்களா? இது ஏன் இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்னா, அட் அ டைம்ல ஒரே ஒரு வேரியபிள் நேம் போட்டா தான் வந்து ஸ்டோர் ஆகும். இப்ப நம்ம ஏ போடும்போது ஸ்டோர் ஆச்சு பாருங்க. பிசிடிஇ போட்டா வந்து ஒர்க் ஆகாது. ஓகே. இது வந்து இன்வாலிட் சின்டாக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத வந்து எப்படி ஒர்க் ஆக வைக்கலாம் அப்படின்னா, ஸோ அதுக்கு தான் வந்து டீஸ்ட்ரக்சரிங் கம்மிங்ஸ் டூ பிக்சர். இங்க பாருங்க. ஒரே ஒரு அரே அந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டோம் அப்படின்னா, போட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஒர்க் ஆயிடும். திஸ் இஸ் வேலிட் சின்டாக்ஸ். இது எப்படி வேலிட் சின்டாக்ஸ் அப்படின்னா, இங்க பாருங்க. நீங்க பார்க்கலாம். என்ன ரைட் சைட்லயும் இந்த அரே இருக்கு, லெஃப்ட் சைட்லயும் இந்த அரே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த நம்பர் தான் கால் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க. நான் இந்த நம்பர் எடுத்துட்டு ஜஸ்ட் இதையே போட்டுக்கிறேனே. இங்க பாருங்க. போட்டுக்கிட்டு சேவ் பண்ணனாலும் சேம் அவுட்புட் தான் வரும். ஓகே. ஸோ அதனால நான் இத கண்ட்ரோல் இசட் குடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா,
லெஃப்ட் சைட்ல எப்போ இந்த ஈக்குவல் டிக் முன்னாடி லெஃப்ட் சைட்ல இருந்தாலும் அது வந்து டீஸ்ட்ரக்சரிங் தான். ஓகே. ரைட் சைட்ல இருக்கிறது மட்டும் தான் அரே. இங்க பாருங்க இந்த ஈக்குவல் டூ ரைட் சைட்ல இருந்தா தான் அது அரே. லெஃப்ட் சைட்ல இருக்குன்னா இது பேர் வந்து அரே தான். பட் இது வந்து டீஸ்ட்ரக்சரிங் பர்ப்பஸ்க்காக வந்து இது நம்ம அரே யூஸ் பண்றோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இப்போ முன்னாடி நம்ம கன்சோல் பண்ணோம் இல்லையா? ஸோ அத எடுத்துட்டு வந்துக்கலாம். ஓகே. அத அப்படியே ஜஸ்ட் எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த வேல்யூ ஏ, வேல்யூ பி நம்ம இங்க போட்டுச்சுட்டு இங்க போட்டுக்கலாம். ஓகே. வேல்யூ ஏ, வேல்யூ பி, வேல்யூ சி, வேல்யூ டி. இப்போ நான் வந்து இந்த ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு வேண்டாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏ வேல்யூல 80 ஸ்டோர் ஆயிடும். பில வந்து 93 ஸ்டோர் ஆயிடும். ஸோ அதே மாரி வந்து சில வந்து 12 ஸ்டோர் ஆயிடும். ஸோ இதே மாரி நம்ம போகலாம். யூஸ் பண்ணிக்கிட்டே. இவங்க பாருங்க நம்ம இங்க முன்னாடி இந்த அப்ரோச்ல வந்து கான்ஸ்ட் எத்தனை டைம் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. பட் இங்க பாருங்க லெட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம கான்ஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பட் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிக்ளரேஷனுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. ரைட். ஒரே ஒரு டைம் தான் நம்ம வந்து அந்த கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க நெறைய டைம் யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்து அன்வான்டட் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டூ நோட். ஓகே. கூல். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இத ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இதையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் ரிமூவ் தி என்டையர் ஸ்டஃப். ஓகே. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து ஜஸ்ட் நம்ம முன்னாடி போட்டோம் இல்லையா? அதையே போட்டுக்கிறேன். லெட் ஏ கமா, பி கமா, சி கமா, டி கமா, இ கமா. ஓகே. ஸோ லெட் அப்படின்னு போட்டுக்கிட்டு ஈக்குவல் டூ நம்பர். ஓகே. இப்போ பார்த்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒண்ணொண்ணுத்துக்கும் வேல்யூ அசைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கன்சோல் டாட் லாக் போட்டுக்கிறேன். கன்சோல் ஏ கமா, பி கமா, சி. இப்போதைக்கு 3 வேல்யூ போட்டு சேவ் பண்ணுறேன். எனக்கு வந்து 3 வேல்யூ பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து, எனக்கு பி வேல்யூ வந்து இங்க இல்ல. ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க இல்ல. நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பி வேல்யூ வந்து அன்டிஃபைன்ட்ன்னு வரும். ஸோ நம்ப வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்க வந்து டீஸ்ட்ரக்சர் பண்றோம் இல்லையா? அங்கேயே வந்து நம்ம வந்து வேல்யூவ டிக்ளேர் பண்ணிக்கலாம். ப ஐ மீன் வேல்யூ டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இங்க வேல்யூ இல்ல அப்படின்னா, இத எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் சேவ் பண்றேன் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூ வந்து எனக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும் பில. ஸோ அதே மாரி தான் நீங்க எல்லாத்துக்கும். சேம் தான். ஓகே. இல்ல எனக்கு வந்து ஈக்கு வந்து எனக்கு ஐ மீன் ஈக்கு வந்து எனக்கு வேல்யூ வந்து 11 வேணும். பட் ஈக்கு இங்க வேல்யூ இல்ல. ஓகே. அப்படின்ற கேஸ்ல ஸோ கம்மா இ போட்டோம் அப்படின்னா வந்து, அந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு 11 இங்க வந்துரும். ஓகே. இல்ல எனக்கு வந்து இப்போ ஒரே வேல்யூ தான் இருக்கு. ஓகே. இங்க பாருங்க வெறும் 80 மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. நான் எல்லாமே ரிமூவ் பண்றேன். வெறும் ஏ மட்டும் தான் இருக்கு. ஓகே. பி இல்ல அப்படின்ற கேஸ்லயும் நம்ம வந்து இத குடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து நம்ம யூஸ் கேஸ்க்கு இந்த மாரி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். டீஸ்ட்ரக்சரிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ரியல் யூஸ் கேஸ் பார்ப்போம். ஸ்வாப்பிங் 2 நம்பர்ஸ். ஓகேவா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்வாப்பிங் 2 வேல்யூஸ். ஓகே. எப்படி ஸ்வாப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். லெட் ஏ ஈக்குவல் டூ 3 அப்படின்னு நம்ப ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேல்யூ 3 போட்டிருக்கோம். இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். பி ஈக்குவல் டூ 5. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னா, இங்க இந்த ஏ உடைய வேல்யூ வந்து 5ஆ இருக்கணும். பி உடைய வேல்யூ வந்து 3ஆ இருக்கணும். அதான் அப்படியே ஜஸ்ட் ஸ்வாப் பண்றோம். ஸ்வாப்பிங். ஓகே. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாரி இங்க என்ன பண்ணோம், லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு அரே பண்ணோம். அது பேரு டீஸ்ட்ரக்சரிங். அதே மாரி வந்து ரைட் சைட்லயும் போட்டுக்கலாம். ஓகே. லெஃப்ட் சைட்ல வந்து வேரியபிள் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இல்லையா? ஏ, பி. ஸோ அதே மாரி வந்து இங்க வந்து அந்த வேல்யூ என்ன இருக்கு? இத நம்ம சேஞ்ச் பண்றோம் இல்லையா? அப்ப நம்ம ஏக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பி உடைய வேல்யூ போடலாம். பிக்கு வந்து ஏ ஓட வேல்யூ போடலாம். சிம்பிள். ஸோ இப்ப நான் கன்சோல் பண்றேன். கன்சோல் ஏ, பி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு ஸ்ட்ரிங்க போட்டுக்கிறேன். ஏ கோலன் சரி கமா அதே மாரி வந்து பி கமா. ஓகே. இப்ப சேவ் பண்றேன். இங்க பாருங்க. சாரி பி இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது.
ஃபைன். ஏபி சூப்பர். ஓகே. இங்க பாருங்க. ஸோ, இப்போ வந்து ஏ உடைய வேல்யூ வந்து 5 ஆயிடுச்சு. பி உடைய வேல்யூ வந்து 3 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ, இதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இது நம்ம சிங்கிள் அரே வச்சோம். இப்போ வந்து நம்ம முன்னாடி யூஸ் பண்ண மாரி வந்து இத வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ சிங்கிள் நம்பர்ல பண்ணோம். இப்போ வந்து ஒரு அரே குடுத்துக்கலாம். லெட் நம்பர்ஸ் ஈக்குவல் டூ நம்ம முன்னாடி யூஸ் பண்ணோம் இல்லையா? அதே வேல்யூ கூட எடுத்துக்கலாம். 80, 93, 12, 34 ஓகே. ஸோ, இப்போ இதில வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கன்சோல் பண்ணிக்கிறேன். ஓகே. கன்சோல் டாட் லாக் நம்பர்ஸ் வந்து கன்சோல் பண்றேன். கன்சோல் பண்ணேன் அப்டின்னா வந்து நம்பர்ஸ் கன்சோல் பண்றேன். சாரி NUMBERS கன்சோல் பண்றேன். இங்க பார்த்தீங்க அப்டின்னா வந்து இந்த வேல்யூ நம்மளுக்கு வரும். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இந்த 80ய வந்து 34 ஆவும், இந்த 34 வந்து இந்த 80 இருக்கிற பிளேஸ்லயும் வந்து அதே மாரி தான். நம்ம முன்னாடி ஸ்வாப் பண்ணோம் இல்லையா? இங்க வந்து இந்த வேல்யூவ வந்து பொசிஷன் மாத்தப் போறோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ, நம்ம அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, அதே மாரி லெஃப்ட் சைட்ல, ரைட் சைட்ல நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? லெஃப்ட் சைட்ல போடுறது டீஸ்ட்ரக்சரிங். இப்போ நம்ம இங்க என்ன பண்ணலான்னா, இந்த நம்பர்ஸோட ஓகே. இந்த நம்பர்ஸோட 0த் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ, அதே மாரி கமா நம்பர்ஸோட 0, 1, 2, 3 3 இண்டெக்ஸ். ஓகே. இத அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு, ஸோ அதே மாரி இங்க ரிவர்ஸ்ல போடணும். ஸோ 4த் இண்டெக்ஸ், 0த் இண்டெக்ஸ். ஓகே. ஸோ இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து 4த் இண்டெக்ஸ் சாரி 3rd இண்டெக்ஸ் நான் மாத்தி போட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து கன்சோல் டாட் லாக் நம்பர்ஸ் வந்து கன்சோல் பண்றேன். நான் முன்னாடி வந்து போட்டிருந்தேன் இல்லையா? அந்த கன்சோல் முன்னாடி போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கன்சோல. இப்போ சேவ் பண்றேன். இப்போ சேவ் பண்றேன். இப்போ பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கன்சோல். நான் இங்க எதுவுமே பண்ணல. கரெக்ட்டா வந்து அவுட்புட் வருது. 80, 93, 13, 34. பட் செகண்ட் கன்சோல்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. 34 முன்னாடி வந்திருக்கு. இங்கிருந்து 80 வந்து லாஸ்ட்டா போயிருக்கு. ஓகே. ஸோ இப்படி தான் ஸோ இந்த மாரி யூஸ் கேஸஸ்க்குலாம் நம்ம வந்து டீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணி, ஈஸியா வந்து அந்தந்த வேல்யூஸ வந்து ஈஸியா வந்து நம்ம எடுக்கலாம். எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ வந்து நம்ப ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பார்க்கலாம். ஸோ நான் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். ஸோ ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங்னா என்ன அப்டின்னா, பேசிக்கா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே தான் சிமிலரா. இப்போ இது ஆப்ஜெக்ட்ல. இப்போ நான் என்ன பண்றேன், அதுக்கு வந்து கான்ஸ்ட் அப்டின்னு போட்டுக்கிறேன். கான்ஸ்ட்ன்னு போட்டுக்கிட்டு பெர்சன் 1ன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். பெர்சன் 1ன்ற வேரியபிள வந்து ஃபர்ஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் அப்டின்னு சொல்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் நேம் அப்டின்னு ஒரு வேல்யூ போட்டுக்கிறேன். வேல் அப்டின்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே மாரி வந்து ஸோ இன்னொன்னு காப்பி பண்ணி லாஸ்ட் நேம் அப்டின்னு வச்சுக்கிறேன். ஓகே. இஷ்யூ அடிக்குது. இப்போ நான் வந்து பெர்சன் 1 பெர்சன் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்டின்னா வந்து இப்போ நான் இங்க ஹரின்னு போட்டுக்கிறேன். லாஸ்ட் நேம் வந்து குமார் அப்டின்னு போட்டுக்கிறேன். ஏஜ் வந்து 13 போட்டுக்கிறேன். ஸோ அதே மாரி வந்து இங்க வந்து ஆதிரன் அப்டின்னு ஒரு நேம் போட்டுக்கிறேன். இங்க வந்து சும்மா விஜே அப்டின்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இங்க ஏஜ் வந்து 22ன்னு போட்டுக்கிறேன். அவர் வந்து வேலை செய்யல அப்டின்னு எடுத்துப்போம். ஓகே. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இங்க இல்ல. இப்போ இவரு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்டின்னு வச்சுப்போமே. எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்றாரு. ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் அப்டின்னா 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. பெர்சன் 1, பெர்சன் 2, பெர்சன் 3. ஸோ இப்போ நம்ம வந்து ஆப்ஜெக்ட்ல எப்படி டீஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்றது அப்டின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, கான்ஸ்ட் நம்ம அது முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதே மாரி வந்து அங்க வந்து அரே போட்டோம். இங்க நம்ம ஆப்ஜெக்ட் போட்டுருக்கோம். ஓகே. ஸோ அதே மாரி ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், ஜாப். ஓகே. இது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஜ், ஜாப் அதுக்கப்புறமா வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, ஈக்குவல் டூ எந்த பெர்சன் அப்டின்னு குடுக்குறேன். ஓகே. பெர்சன் 1 அப்டின்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்டின்னா, எல்லாமே கன்சோல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் அப்படியே காப்பி பண்ணி
லாஸ்ட் நேம், ஏஜ், ஜாப். ஓகே. இப்போ சேவ் பண்ணுறேன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டில் என்னென்ன பெர்சன் 1க்குள்ள ஆப்ஜெக்ட் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே அவுட்புட்டாக வந்துடும். இங்கே பாருங்கள், வேல், முருகன், ஏஜ், அவங்க வந்து ஜாப். நான் இங்கே பெர்சன் 2 போடுறேன். பெர்சன் 2 போட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், அவங்க ஜாப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் பெர்சன் 3 போடுறேன். பெர்சன் 3க்கு வந்து ஜாப் வந்து நம்ம போடல இல்லையா, அவங்களுக்கு வந்து ஜாப் இல்லை. ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணால் அன்டிஃபைன் தான் வரும். ஓகே, ஏன்னா அங்கே வேல்யூ இல்லை இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், முன்னாடி என்ன பார்த்தோம், இங்கேயே நம்ம டிஃபைன் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம வந்து அங்கே வேல்யூ இல்லை அப்படின்னா அவங்க வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நம்ம போடுற வேல்யூ இல்லை அப்படின்னா நம்ம இங்கேயே செட் பண்ணிக்கலாம், நோ ஜாப் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து அந்த வேல்யூ இல்லைன்ற பட்சத்தில் அது வந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணும்போதே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, அங்கே வேல்யூ இல்லை அப்படின்னா இந்த வேல்யூ நீ டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்டில். இப்போ நம்ம ஆப்ஜெக்டில் வந்து எப்படி நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணி ஜஸ்ட்டு கீழே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். ஃபங்க்ஷன் டிஸ்ப்ளே பர்சன் அப்படின்னு வச்சுக்கலாம். டிஸ்ப்ளே பர்சன் இதுக்குள்ளே வந்து ஒரு அரே போட்டுக்கலாம். சாரி, இதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனை இன்வோக் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, ஃபங்க்ஷன் இன்வோகேஷன். ஓகே, ஸோ நம்ம இங்கே வந்து என்னென்னா அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஏஜ், ஸோ அப்புறமா வந்து ஜாப். ஓகே, இதை நம்ம போட்டுக்கலாம். இது ஆப்ஜெக்ட். ஓகே, இதுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபைன். ஓகே, இப்போ வந்து கன்சோல் டாட் லாக் பண்ணலாம். கன்சோல் டாட் லாக் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து டெம்ப்ளேட் டைட்டில் போட்டுக்கலாம். இங்கே வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். டாலர் இதுக்குள்ளே வந்து ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஷோ பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி பண்ணி அதே மாதிரி லாஸ்ட் நேம் பண்ணலாம், ஏஜ் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு நான் இங்கேயே லாஸ்ட் நேம் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் நேம். ஓகே, என்ன இஷ்யூ வருது, சாரி, ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட்டில் வரணும், பேக் டிக். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சேவ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் அன்டிஃபைன்டு ப்ளா 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 சாரி. ஸோ நம்ம வந்து எந்த பர்சன் நம்ம கொடுக்கல. ஓகே, என்ன பர்சன் இப்போ நான் வந்து பர்சன் 1 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நேம் வேல்முருகன் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஜஸ்ட் அப்படியே ஒரு 2 க்ளோன் பண்ணிக்கிறேன். க்ளோன் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து ஏஜ் வச்சுக்கிறேன், இது ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏஜ் வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஏஜ். ஸோ அதே மாதிரி வந்து ஜாப், இங்கேயும் வந்து ஜாப், இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது நம்மளுக்கு வேண்டாம். இங்கே பாருங்கள், இப்போ சேவ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து நேம், ஏஜ், ஜாப் நம்மளுக்கு வந்துருக்கு. இப்போ நான் வந்து அதேமாதிரி 2க்கு போட்டோன்னா 2ல் வேல்யூ என்ன இருக்கோ அது எல்லாமே வந்துடும். இங்கே பாருங்கள், நேம், ஃபுல் நேம் வந்திருக்கு, ஃபஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும், ஏஜ் வந்திருக்கு, அவங்க என்ன ஜாப் பண்ணுறாங்கன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் 3 போடுறோம் அப்படின்ற பட்சத்துலேயே நம்மளுக்கு வந்து தேர்டு வந்து அன்டிஃபைன் தான் வரும். ஏன்னா வேல்யூ இல்லை இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கே வேல்யூ இல்லை. ஸோ நம்ம இந்த கேஸில் முன்னாடி என்ன பார்த்தோம், இங்கே வந்து வேல்யூ ஆட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இங்கே ஜாபில் வந்து நம்ம இன்கேஸ் அவங்களுக்கு ஜாப் இல்லை அப்படின்னா நோ ஜாப் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே இன்கேஸ் இந்த ஆப்ஜெக்ட்ஸில் வந்து அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா ஸோ இந்த பை டிஃபால்ட்டாக இந்த வேல்யூ அது எடுத்துக்கும். ஓகே, ஃபங்க்ஷனுக்குள்ளே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறது, இது வந்து வெறும் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி டீஸ்ட்ரக்சர் பண்ணுறது. இந்த வீடியோவில் நம்ம 2 டாபிக்ஸ் பார்த்துருக்கோம், அரே டீஸ்ட்ரக்சரிங் அண்ட் ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். நீங்கள் ஆன்சராக பண்ணி பாருங்கள். இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் பண்ணும்போது. Yeah guys, that's it from my end today. If you learned something valuable in this video, லைக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களை வந்து ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next one. Bye bye.